ஜெயலலிதாவை சிறையில் அடைத்தவர்களோடு கூட்டணி அமைக்க சதி. யார் துரோகி? கொந்தளித்த செங்கோட்டையன். தேர்தல் முடிஞ்ச பின்னாடி ஒரு சதித்திட்டம் நடைபெற்றது. ஜெயலலிதாவை 26 நாட்கள் சிறையில வச்சவங்களோட கூட்டணி அமைக்கலாம் அப்படின்னு சதிகாரர்கள் இருக்காங்க. அத தகர்த்தெறியக்கூடிய சக்தியாவே விஜயபாஸ்கர்கள் வந்திருக்காங்க. துரோகம் இங்க இல்ல, துரோகம் அங்க இருக்குது. அத அடையாளம் காட்டினவங்க தான் இவங்க அப்படின்னு தாவேகா இணைப்பு விழாவுல அமைச்சர் செங்கோட்டையன் பேசியிருக்காரு. அதிமுக முன்னாள் அமைச்சர்களான சி விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவங்களோட பதவியை ராஜினாமா செஞ்சாங்க. அதுக்கப்புறமா 2 பேரும் ஆளும் தாவேகாவுல இணைய முடிவு செஞ்சாங்க. இதுக்கான விழா சென்னைய அடுத்த மாமல்லபுரத்துல இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதியில நடந்துச்சு. இதுல புதுக்கோட்டை அப்புறம் கரூர் மாவட்டத்துல இருந்து 12,000க்கும் மேற்பட்ட ஆதரவாளர்களோட தாவேகாவுல விஜயபாஸ்கர்கள் இணைஞ்சாங்க. முதல்வர் விஜய் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கல. புஸ்ஸி ஆனந்த் தலைமையில விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர், எம்.எஸ்.எம். ஆனந்தன், முன்னாள் அமைச்சர் வளர்மதி மாதிரியானவங்க இணைஞ்சாங்க. இந்த விழாவுல பேசின அமைச்சர் செங்கோட்டையன் என்ன சொன்னாரு அப்படின்னா, இணைப்பு விழா மாநாடு மாதிரி நடக்குது. புஸ்ஸி ஆனந்த் இப்போ பிஸி ஆனந்தா வலம் வந்துட்டு இருக்காரு. இளைஞர்களை கவரக்கூடிய ஆற்றல் மிக்கவரா ஆதவர்ஜுனா இருக்காரு. நான் எம்ஜிஆர், ஜெயலலிதாவை அடுத்து விஜய் கூட இப்போ பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தேர்தல் முடிஞ்ச பின்னாடி ஒரு சதி திட்டம் நடைபெற்றது. ஜெயலலிதாவை 26 நாட்கள் சிறையில வச்சவங்களோட கூட்டணி அமைக்கலாம் அப்படின்னு சதிகாரர்கள் இருக்காங்களே, அதை தகர்த்தெறிய வேணுமா வேணாமா? அதை தகர்த்தெறியக்கூடிய சக்தியாவே விஜயபாஸ்கர்கள் வந்திருக்காங்க. துரோகம் இங்க இல்ல, துரோகம் அங்க இருக்குது. அதை அடையாளம் காட்டினவங்க தான் இவங்க. நல்ல தலைமையை ஏத்துக்கிட்டு வந்து இருக்காங்க. இந்திய நாட்டோட வரலாற்றுல ஒரு தூய்மையான தலைமை. நேற்று கூட ஒரு கூட்டம் நடந்துச்சு. 50, 60 வயதானவர்களை வச்சுக்கிட்டு மகளிர் அணி மாவட்ட கூட்டம். என்னையா கூட்டம்? இங்க ஆர்ப்பரிச்சு இருக்கிற இளைஞர்களை பாக்குறோம். இங்க ஓடுற பாம்ப மிதிக்கிற இளைய பட்டாளம் இருக்குது. அங்க தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. எதிர்க்கட்சியாவே ஜாலியா இருந்தாங்க. அதையும் மக்கள் பிடுங்கிட்டாங்க. தாவேகாவுக்கு வர்றவங்கள துரோகிகள் அப்படிங்கிறதா? எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கிறது கட்சி இல்ல, கார்ப்பரேட் கம்பெனி அப்படின்னு